வணக்கம். சரவணன் அழகேசன். நாம் தமிழ் கட்சி சமரசம் செய்யணும், கொஞ்சமாவது சமரசம் செய்யணும், தேர்தல் அரசியல்ல வெற்றி தேர்தலுக்காக சமரசம் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. இப்போ ஒரு காணொலி ஒன்று இணைக்கிறேன் இந்த காணொலி பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸ்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்தது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி செய்த முதல் அப்துல் ரவுப் நினைவேந்தல் கூட்டம் கடலூர் பன்ருட்டியில கடல் தீபனால முன்னெடுக்கப்பட்ட இந்த கூட்டம் சீமானண்ணன் தலைமையில. இந்த காணொலியில பாத்தீங்கன்னா பெரிய காணொலி கட் பண்ணி போட்டிருக்கிறாருல. இந்த காணொலியில பாத்தீங்கன்னா முதல்ல காவல்துறை வருவாங்க. முக்கியமான மேடையில இருக்க பதாகையில பாத்தீங்கன்னா தேசிய தலைவர் படமே வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. திமுக அரசாங்கத்தில் இருக்கும்போது திமுக ஆட்சியில நீங்க தேசிய தலைவர் படத்தை எங்கேயுமே வைக்க முடியாது, எந்த கட்சியுமே வைக்க முடியாது. நாம் தமிழ் கட்சி பிறந்த புதுசு முதல் நினைவேந்தல் இது 2010 அந்த மாதிரி இதுல நான் சொல்ற 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நீங்க எங்கேயுமே வைக்க முடியாது தேசிய தலைவர் படத்தை, எந்த பதாகையிலும் வைக்க முடியாது. அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தேசிய தலைவர் படம் இல்லாம எந்த கூட்டமும் நடத்தக்கூடாது. அதான் முதல் கூட்டம் வேற. அதுல உள்ள காவல்துறை அப்துல் ரவுப் போட்டோ வச்சிருப்பாங்க. பதாகையில தேசிய தலைவரோட கை மட்டும்தான் தெரியும், சீரடியாருக்கு கை மட்டும்தான் தெரியும். அதுவே தெரியக்கூடாது, அந்த பதாகையை எடுக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை மிகப்பெரிய பிரச்சனைய ஆரம்பிக்குது. மணிசெந்தில் அண்ணன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, தேசிய தலைவர் படம்லாம் வைக்கலாம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ எந்த ஜட்ஜ்மெண்ட்ல நாங்க ஒத்துக்க முடியாது. நீ தேசிய தலைவர் படத்தை எடுக்கணும் அப்படின்னும் போது மணிசெந்தில் அண்ணனுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் நடக்கும். அப்போ ஷாகுல் மாமா வருவாரு. அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அதுல முகம் கூட தெரியலீங்களே, கூட்டம் தானே வைக்கிறோம், நினைவேந்தல் தானே, நீங்க அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் வந்துருவாங்க, சென்னையில இருந்து வந்துருவாங்க. உள்ள பார்த்தோன்னே அவங்க மேடையில ஏறுவாங்க. ஏறிதான் கவனிப்பாங்க, தலைவர் படம் இருக்காது. அவங்க முகம் மாறும், அது எல்லாமே இந்த காணொலியில இருக்கும். அவங்க முகம் மாறும், எதுவும் பேசாம அப்படியே இருப்பாங்க. A4 ஷீட்ல எல்லாரும் தலைவர் படத்தை எடுத்து காட்டுவாங்க. காவல்துறை உடனே அதை எடுத்துருங்க, எல்லாம் இறங்குங்க, எல்லாரையும் கைது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த நகரும் போது பாத்தீங்கன்னா மேடையில தீபன்ட்ட ஒரு வார்த்தை அண்ணன் சொன்னாங்க, தேசிய தலைவர் படம் இல்லைன்னா, அதுவும் நம்ம நிலத்திலேயே நம்மளால வைக்க முடியலன்னா அப்படி ஒரு கட்சி எனக்கு வேணாம். இந்த அரசியலே நம் இன மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அரசியல். இதுல நம்ம தமிழ் தேசிய தலைவரோட படம் மட்டும் வைக்க முடியல, அதுலயே நம்மளால சமரசம் பண்ணிட்டு தான் இதை பண்ணணும்னா அப்படி எனக்கு ஒரு விஷயம் இங்க வேணாம். நீ செய்வ அப்படின்னு நான் நினைச்சேன்டா அப்படின்பாரு. அவன் ஏதோ அதுக்கப்புறம் அவருக்கு காதல் ஏதோ சொன்னான், அது எனக்கு சரியா காதல விழல. மேடையை விட்டு இறங்கிடுவாங்க. அடுத்தவருக்கு பேச விருப்பம் இல்லாம ஒரு முகமே மாறிடும். இவன் மட்டும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் காவலர்களோட பல தமிழ் தேசியர்கள் ஒன்றிணைந்தவங்க எல்லாம் பேசி எப்படியோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து அந்த கலை கூட்டம் நிகழ்ச்சி முடிஞ்சு இறங்கும் போது தேசிய தலைவரோட மிகப்பெரிய படம் ஒன்று பாத்தீங்கன்னா பதாகைக்கு மேல ஏறும். காவல்துறையால அதை தொடர் உயரத்துல இருக்கிறது, நல்ல உயரத்துல ஏறிடும். அதுவும் இந்த காணொலியில இருக்கும். காவல்துறை மேலும் காவல்துறை ஆட்களை கூப்பிட்டுச்சு. தமிழ் தேசியம் எல்லாம் அப்படி பயங்கர உணர்ச்சி கொந்தளிப்பாயிடுவாங்க. இந்த காணொலியில பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாயிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு கலவர பூமி ஆகிறதுக்கான எல்லா இதுவும் இருக்கும். போலீஸ்காரங்க ஷாகுல் மாமாவை பிடிச்சி தள்ளுவாங்க. மணிசந்திரன் என்ன தள்ளி விட்டாங்க. ஆக்சுவலா அவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவரை தள்ளி வேற விட்டாங்க. அவர் மேடை கடியில கீழே விழுந்துட்டாரு. அப்போ பயங்கரமா இருக்கும். கடலூர் செந்தில் சொல்லுவாரு, பெட்ரோல் எடுத்துவாடா, கொளுத்திட்டு எரிஞ்சாலும் எரிப்போம், இந்த பதகம் மேல கை வைக்கக்கூடாது அப்படிம்பாரு. தன்சேகர் சொல்லுவாரு, நான் ஏன் எரிக்கணும், அவனுங்க வண்டியில ஊத்துறா, அவனுங்க வண்டியை கொளுத்துவோம் அப்படிம்பாரு. இது எல்லாமே அந்த இதுல ஆடியோ இருக்கும். ஒரு கலவரம் எப்ப வேணா வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா தேசிய தலைவர் படம் ஏற்றப்பட்டுச்சு. அந்த கூட்டம் முடிகிறது தேசிய தலைவர் படங்கிறது அதுலதான் இருந்துச்சு. அண்ணன் ரொம்ப பெரிய சந்தோஷமானாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல உங்களோட டிஷர்ட்லயோ கார்லயோ உங்க வீட்லயோ நீங்க எங்க உங்களோட பிரைவேட் ஸ்பேஸ்ல எங்க நீங்க பப்ளிக் ஸ்பேஸ்ல நீங்க தேசிய தலைவர் படத்தை ஏன் நம்மளை எதிர்க்கிற மே 17 இந்த மாதிரி கூட்டங்கள் இவங்க கூட தேசிய தலைவர் படத்தை எடுத்து பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கு செயல்முறையில செஞ்சு காட்டியது நாம் தமிழர் கட்சி தான். சமரசமே கிடையாது அப்படின்னு சொல்லி செஞ்ச நாம் தமிழர் கட்சி தான். இது நடந்து 15 ஆண்டு ஆகுது. புரியுதுங்களா? இந்த காணொலியில் உங்களுக்கு எல்லாமே அதுக்கான ஆதாரம் இருக்கு.
அதனால ஒவ்வொரு மனுஷனும் நம்ம வந்து எதுல சமரசம் செய்யாம நிக்கிறோங்கிறது தான் வருங்கால தலைமுறைக்கான அவங்களோட எப்படி சொல்றது சாத்தியக்கூறுகள் ஆகுது, அவங்களோட பயன்பாட்டுக்கு அது வருது. அதனால சமரசம் செஞ்சுக்கோ, குனிஞ்சு போயிட்டு அடிச்சா 2 அடி வாங்கிக்கோ முதுகுல, இதெல்லாம் மற்ற கட்சிகளுக்கு போடணும். நாம் தமிழர் கட்சினாலே சண்டை செய்யணும்னு நினைச்சாதான் நீ நாம் தமிழர் கட்சிக்கே வர முடியும். புரியுதா? அதான் விஷயம். வாழ்க தமிழ், வெல்க தமிழர், நாம் தமிழர்.